நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆமாம், நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன். ஆமாம், இன்றைக்கி நம்ம பாடல் ஊழியத்தின் ஆதார வசனம் சொல்லி ஆவியானவர் கொடுத்த அழகான ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒன்றில் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஆமாம், ராஜாதி ராஜா நீ நல்லவர், கர்த்தாதி கர்த்தா நீர் வல்லவர், தூயாதி தூயானிற் பரிசுத்த இயேசுவே மகிமையுமக்கே. ராஜாதி ராஜா நீர் நல்லவர், கர்த்தாதி கர்த்தா நீர் வல்லவர், தூயாதி தூயானிற் பரிசுத்த இயேசுவே மகிமையுமக்கே. என் இயேசுவே மகிமையுமக்கே. நீதியாய் நியாயம் செய்யும் ராஜா நீரே, சர்வத்தையும் ஆளுகிற கர்த்தர் நீரே. நீதியாய் நியாயம் செய்யும் ராஜா நீரே, சர்வத்தையும் ஆளுகிற கர்த்தர் நீரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் நீரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் நீரே. பயந்து பணிந்து தொழுவோம் இயேசுவே, உம்மை பயந்து பணிந்து தொழுவோம் இயேசுவே. ராஜாதி ராஜா நீர் நல்லவர், கர்த்தாதி கர்த்தா நீர் வல்லவர், தூயாதி தூயானிற் பரிசுத்த இயேசுவே மகிமையுமக்கே. ஒருவரும் சேரக்கூடா ஒளி நீலே, வாசம் செய்யும் தூயவரே. ஒருவரும் சேரக்கூடா ஒளி நீலே, வாசம் செய்யும் தூயவரே. முழங்கால்கள் முடங்கும் திருமுன்பே, முழங்கால்கள் முடங்கும் திருமுன்பே, பயந்து பணிந்து தொழுவோம் இயேசுவே, உம்மை பயந்து பணிந்து தொழுவோம் இயேசுவே. ராஜாதி ராஜா நீர் நல்லவர், கர்த்தாதி கர்த்தா நீர் வல்லவர், தூயாதி தூயானிற் பரிசுத்த இயேசுவே மகிமையுமக்கே. என் இயேசுவே மகிமையுமக்கே. ஆதியும் அந்தமும் அல்பா நீரே, துவக்கமும் முடிவும் எல்லாம் நீரே. ஆதியும் அந்தமும் அல்பா நீரே, துவக்கமும் முடிவும் எல்லாம் நீரே. சர்வலோகத்தின் ராஜா நீரே, சர்வலோகத்தின் ராஜா நீரே. பயந்து பணிந்து தொழுவோம் இயேசுவே, உம்மை பயந்து பணிந்து தொழுவோம் இயேசுவே. ராஜாதி ராஜா நீ நல்லவர், கர்த்தாதி கர்த்தா நீர் வல்லவர்,
துயாதி துயானிற் பரிசுத்தர் இயேசுவே மகிமையுமக்கே என் இயேசுவே மகிமையுமக்கே என் இயேசுவே மகிமையுமக்கே. ஆமென். நம்ம ஏசப்பா தான் ராஜாதி ராஜா. அவர் நல்ல ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் வல்லவர், சர்வ வல்லவர், தூயாதி தூயவர், மகா பரிசுத்தர். பரிசுத்தரே தேவனானவர் இல்லையா? ராஜா நீதியாய் நியாயம் செய்கிற ராஜா, ஒரு என்றும் மாறாத ராஜா இல்லைங்களா? ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் செய்கிற தூயவர், ஆதி அந்தம் அல்பா உண்மையை தொடக்க முடியும் எல்லாவற்றையும் படைத்த கர்த்தாதி கர்த்தரும் பரிசுத்தரமானவர் நம்ம தேவன். நம்ம அவரை எப்படி துதிக்கணும்? பயத்தோட, பக்தியோட, நடுக்கத்தோட கூட சந்தோஷத்தோட தேவனை துதிக்கணும் நம்ம. ஆமென். ஆமாம். இப்போ நம்ம இஸ்ரவேலரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எல்லா தேசம் மாதிரி இஸ்ரவேலும் ஒரு தேசம். எல்லா இடத்துலையும் என்ன பாவம் இருக்கோ எல்லா இடத்துலையும் பாவமும் இருக்குது, நல்லதும் இருக்குது. எல்லா தேசத்துலேயும் முழுசாக கெட்டவங்களும் கிடையாது, முழுசாக நல்லவங்களும் கிடையாது. அதே மாதிரி தான் இஸ்ரவேலில் கூட உலக காரியங்கள் இருக்குது. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் உலகத்தில் தானே இருக்குது அந்த தேசம், என்ன பரலோகத்தில் இருக்குது. ஏசப்பா அங்கே ஆளுகை செய்கிறவர்களையும் மற்ற உலக தேசங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அதுவும் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஐயோ அது பரிசுத்த தேசம், அது பாவம் செய்தன்ற ஏன்னா நமக்கு வராது. எல்லா தேசம் எப்படியோ அந்த தேசமும் அப்படித்தான். என்ன அதில் ஒரு வித்தியாசம் அப்படின்னா, தேவன் அவர் படைத்த உலகத்தில் அவர் உண்டாக்குன தேசங்களில், ராஜாக்களில், ஜனங்களில் இஸ்ரவேல் தேசத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஜனங்களையும் தேசத்தையும் தேவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அங்கே வித்தியாசமே தவிர மற்றபடி அது இஸ்ரவேல் ஒரு பரலோகத்துலேருந்து இறங்கி வந்ததோ இல்லை அந்த எருசலேம் ஸ்தலம் ஒரு பரிசுத்த ஸ்தலமோ கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா அவங்க செஞ்ச பாவம் செய்கிறாங்கன்னா எல்லாரும் செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுலேயும் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆவியானவர் துணையோட படிங்க ரோமர் 11ஆம் அதிகாரத்தை. அதில் இஸ்ரவேலை குறித்த அழகான ஒரு வெளிப்பாடு ரகசியம் நமக்கு தெரியும். அதில் நான் எது எது தேவையோ, எங்கெங்கே படிக்கணுமோ, எது அத்தியாவசியமானதோ அதை மாத்திரம் நான் படிக்கிறேன். நீங்கள் போயிட்டு மற்றது எல்லாமே வீட்டில் தான் படிக்கணும். நீங்கள் எடுத்து தயவு செஞ்சு படிங்க. நான் எது தேவையோ அதை மட்டும் படிக்கிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்நிதியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவுல் சொல்கிறாங்க. இங்கே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி இருக்க, இப்படி இருக்கன்னா அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 10ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரலையுமா அது வரலையும் நான் படிக்கிறேன். மற்றபடி நீங்கள் அதை படிச்சுட்டு 11க்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதை இஸ்ரவேலரை குறித்த அதில் நம்மளும் இருக்கிறோம். அதுக்கு தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தேவன் என்ன மாதிரி அதிசயமானவர், ஆச்சரியமானவர். நம்ம தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. அதை விவரித்து என்னால் சொல்ல முடியல. அதை தெரிஞ்சிக்கணுன்றதுனால தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ சொல்லின்னு இருக்கேன். ரோமர் 10 வரலையும் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 11 இப்படி இருக்க, எதுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும்
நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. யார் சொல்றது? பவுல் சொல்றாங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று தன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்படுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு போல் சொல்றாங்க. இங்க ஸ்டார்ட்டா இது சில பேருக்கு இது ஏதோ இஸ்ரேலை பத்தி பேசுறாரு, நமக்கு ஏன் அது நமக்கு என்ன ரட்சிப்புக்கு இது யூஸா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போயிடுவோம். நம்மளுக்கு வேண்டியது என்ன? இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில் அறிக்கையிடணும், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு மேலே இருக்கிற மெய்யான சத்தியத்தை விட்டுடுவோம். பவுல் அவங்களுக்கு சொல்றாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும்ன்றது என்னுடைய விருப்பம், அதுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு தேவனை பற்றிய உள்ள பக்தி வைராகியம் உண்டு, அதுக்கு நான் சாட்சி. ஆனால் அவங்களுக்கு அறிவு இல்லாத பக்தியாக இருக்கு. அந்த பக்தி வைராக்கியம் அறிவு இல்லாத பக்தி வைராக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏன் அவங்களுக்கு அந்த அறிவு இல்லாத பக்தி இருக்கு அப்படின்னா, தேவநீதியை தேடாம அவங்கள காமிக்கிறதுக்காக அவங்க தேடுறதுனால அவங்களுக்கு அந்த மெய்யான தேவநீதி தெரியாம போகுது அப்படின்னு சொல்றாரு. 10:6 விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி. 8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை. இதை யாரு சொல்றாருன்னா, உபாகமத்துல 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல மோசே சொல்வாரு. நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். இந்த வாயிலும் இருதயத்திலே இருக்கிறது என்னன்னா, மரணம் ஜீவன், சாபம் ஆசீர்வாதம். இங்கே நீங்க கீழே படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும், இது ரெண்டுமே உன் வாயிலும் உன் இருதயத்திலையும் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு, ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. எது சொல்கிறது? எங்க சொல்லிருக்குது? உபாகமும் 30:15 இப்ப நான் பார்த்தல, அதை தான் இங்க சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அந்த வார்த்தை என்ன அங்க சொன்னது? வார்த்தை ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம். நீங்க முழுசா படிங்க, உங்களுக்கு தெரியும். அது கண்டினியூ தொடர்ந்து படிங்க 30 ஃபுல்லாவே, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்ப ஏசப்பாவை விசுவாசிக்கிறது என்னது? ஜீவன். ஏசப்பாவை விசுவாசிக்கிறது என்னது? ஆசீர்வாதம். இங்க என்ன சொல்றாரு பவுலுனா,
உன் இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் அறிக்கை செஞ்சா ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிக்கப்படும் போது இயேசுன்ற அந்த ஜீவனும் இயேசுன்ற ஆசீர்வாதமும் நமக்கு வந்துடும். அங்கே எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா, நியாய பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாக்கா, அப்படி நீ தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழ்கிறதுக்கு நீ வானத்துக்கு ஏறி போய் அதை எப்படி செய்யணும்னு நீ கஷ்டப்பட தேவையில்லை. நீ சமுத்திரத்தை தாண்டி போயிட்டு இதை செய்யணுமேனு நீ கஷ்டப்பட தேவையில்லை. அது உன் வாயிலையும் உன் இருதயத்திலுமே இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. எங்க மோசே சொல்கிறார், நியாய பிரமாணத்தை குறித்து சொல்கிறாரு. நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழும் தான் உனக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏசப்பாவை இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் அறிக்கையிட்டாக்கா அந்த ஜீவனும் அந்த ஆசீர்வாதமும் நமக்கு வந்துடுது. நம்ம நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க தேவையில்லை, விசுவாசிச்சா போதும் ஏசப்பாவை இங்கே சொல்லி தராரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வார்த்தை எது? கிறிஸ்து. அவங்க சொன்ன அந்த வார்த்தை எது? கிறிஸ்து. நீதி உண்டாக இருதயத்திலையும் ரட்சிப்பு உண்டாக வாயில சொல்லும்போது நம்ம மோசே சொன்ன அந்த ஜீவனையும் ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தாயிடுச்சு. யாரால? ஏசப்பால. இவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, பக்தி வைராக்கியம் இருக்கு, அவங்க சுயநீதியை காமிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால தேவன் மனுஷனா வந்ததையும் அந்த நியாய பிரமாணத்தை முழுசையும் அவர் நிறைவேற்றினதையும், நியாய பிரமாணம் முழுசும் முடிச்சிட்டாரு. இனி நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு இங்கே ஸ்டார்ட் பண்றாரு 11வது அதிகாரத்தில். எப்படி இருக்க? எப்பா வானத்துக்கு மேலே ஏறி போயிட்டு தேவனை வர வைக்க முடியாது, கீழே பாதாளம் போயிட்டு அவர் உயிரோட எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லி கஷ்டப்படுற அளவுக்கு அது வானத்துக்கு மேலேயோ இல்லை பாதாளத்துக்கு உள்ளேயோ இல்லை சமுத்திரத்தை தாண்டி அந்தாண்ட போயோ நீ கஷ்டப்பட்டு நீ தேவனை வர வைக்க வேண்டியது கிடையாது, அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டியது கிடையாது. உன்கிட்ட இருக்கிற உன் வாயில உன் இருதயத்திலேயே நீ நினைச்சினா போதும்ப்பா, இந்த நியாய பிரமாணத்தை நீ கஷ்டப்பட்டு நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை, அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, நீ சுகமா இருப்பா அப்படின்னு தான் அங்க சொல்றாரு தேவன். நீ கஷ்டப்பட தேவையில்லை, நீ விசுவாசி போதும், அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொன்னாக்கா அவங்க கேட்க மாட்டுறாங்க. 11ல் நமக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நீ அதை விசுவாசிக்கிற, நீ ரட்சிக்கப்பட்ட, ஓகே சரி நல்லது அப்படி சொல்லிட்டு இப்படி இருக்க 11 இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாம் சன்னதியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். அவங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவங்கள தள்ளிட்டாரா? இல்லையே, தள்ளலையே. அப்படி தள்ளி இருந்தாக்கா நான் இஸ்ரவேலன் தானே, நான் ஆபிரகாம் சன்னதியில் பிறந்த பென்யமீன் கோத்திரம் தானே, நான் தான் விசுவாசிக்கல இயேசு தேவன். என்னையும் தேடி வந்தார் தேவன், நான் ஏன் புறஜாதி உங்ககிட்டலாம் இயேசு சொல்லினுக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்குறாரு. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எளியவை குறித்து சொல்லிய இடத்திலே வேதம் சொல்லுகிறது அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகள் அவர்களை கொலை செய்து உம்முடைய பலிப்பிடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது சொல்றான். போயிட்டு இஸ்ரேல் விரோதமாகவே இவன் போயிட்டு என்ன பண்ணுறான், தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான், என்னையும் கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு போய் தேவனுக்கு இஸ்ரேலரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? 4 பாகலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அல்லேலூயா. ஆமாம்,
அப்படி போல இக்காலத்திலும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலில் ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. தேவன் சொல்றாரு, நீ மட்டும் இல்லப்பா, எனக்காக ஒரு கூட்டம் 7000 பேர் எனக்காக, பாகாலம் வணங்காத 7000 பேர் எனக்காக பக்தி வைராகம் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. நான் அப்படியே 11:11 போயிடுறேன். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராகியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இங்கேதான் மெயின். அவங்க தேவனை விசுவாசிக்காம இடறினாங்க அப்படின்னா, அவங்க இடறி விழுந்தது நம்பாம இருந்ததே நம்மளுடைய ரட்சிப்பம்மா. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அவங்க தப்பு நமக்கு ஐஸ்வர்யம், அவங்க குறைவு உலகத்துக்கு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐஸ்வர்யம் என்றது தேவனுடைய இரக்கம், தயவு. அவங்க ரட்சிப்பை இழந்ததுனால, விசுவாசிக்காததுனால நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வந்துதான். அதாவது அவருடைய இரக்கமும் தயவும் நம்மளுக்கு வந்துதான். புரியுதா உங்களுக்கு? அவங்க விசுவாசிக்காததுனால நம்ம மேல தேவனுடைய ஐஸ்வர்யமும், அதாவது ஐஸ்வர்யம்னா தேவனுடைய இரக்கம், தயவு நமக்கு வந்தது. எதிலே இந்த அதிகாரத்திலே இருக்கு. ஐஸ்வர்யத்துக்கு அடையாளம் இரக்கம், தயவுன்ட்டு இதிலே இருக்கு. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. 11 படித்தோம். இப்போ 11:16. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறாய். அந்த கிளைக்கு விரோதமாய் நீ பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்டப்பட்டு இருக்கிறதற்கு, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்கிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தனையாயிராமல் பயந்திரு. சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. 25 வரலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். கவனமாக கேளுங்க. அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இது ரகசியம். என்ன ரகசியம் தெரியுமா? பரலோகத்தின் பிதாவினால முன்குறிக்கப்பட்டவங்க புறஜாதியர் ரட்சிக்கப்படணும். ஒரு நம்பர் இருக்கு. உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லணும். ஒருத்தனும் கெட்டு போய் நரகம் போறது தெய்வ சித்தம் இல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வரணும். இது பரலோக திட்டம். அதே மாதிரி பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க நிறைவு உண்டாகும் வரையிலும் இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம் கடினமா தேவனே வச்சுப்பாராம். தேவனே கடினமா வச்சுப்பாராம், நம்பாத மாதிரி அவரை. இது பரலோக ரகசியம். நம்ம யோவான் 6:44 இருக்கு. பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் ஏசப்பா ரட்சிப்பாங்க. அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் ஏசு தேவனை ஏற்றுப்பாங்க. 26 இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க.
இது வேதத்தினுடைய சத்தியமான உண்மை. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஆமோஸ் 9:8 போய் படிங்க. அதை சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞனா இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். இந்த வசனம் யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமானது. இந்த வசனம் நமக்கு நம்ம சொந்தமாக்கிக்கிறோம். இது இஸ்ரவேலருக்காக எழுதப்பட்ட வாக்கு தத்துவம். அது கண்டிப்பாக நடக்கும். அவங்களை அழைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. அது மாத்திரம் இல்லை, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ஐஸ்வர்யத்துக்கு என்ன அடையாளம்? இரக்கம். மேலே தயவு, இங்கே இரக்கம். அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்கிறது, ஐஸ்வர்யம்ன்றது, தேவனுடைய ஐஸ்வர்யம்ன்றது செல்வம், வீடு, பங்களா, கோடிக்கணக்கான பணம், உயர்ந்த வஸ்திரம், அது இல்லை ஐஸ்வர்யம். அது நம்ம கிட்ட இருக்கிறதோட உலகத்தாருங்கிட்ட உன்னை விட நம்மளை விட கோடி மடங்கு இருக்கு. உலக ஐஸ்வர்யம் கோடி மடங்கு இருக்கு. கள்ள மண்ணை வணங்குறவனுக்கிட்ட ஐஸ்வர்யம் கோடி மடங்குல இருக்கு. ஐஸ்வர்யன்றது தேவனுடைய இரக்கமும் தயவும். இங்கே வந்துச்சு பாருங்க. மேலே தயவுன்னு வந்துச்சு, இங்கே கரெக்டாக அவருடைய ஐஸ்வர்யம் என்ன இருக்குது? இரக்கம். அவர்களும் இப்பொழுது 31, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அந்த ஐஸ்வர்யம் அவங்களுக்கு கிடைக்க, இரக்கத்தின் ஐஸ்வர்யமும். மேலே தயவு 22 சொல்றாரு பாரு, உன்னிடத்திலே தயவு காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், இல்லாவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இரக்கத்தின் தயவும் ஐஸ்வர்யத்தின் தயவு, ஐஸ்வர்யத்தின் இரக்கம். ஏசப்போட ஐஸ்வர்யம் அப்படின்றது அவருடைய இரக்கமும் தயவும் தான். அதை மறந்துடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். நான் அடிக்கடி சொல்லின்னு வரேன். இருந்து 31 வரலையும் 32 வரலையும் 25லேருந்து 32 வரலையும் படிச்சுட்டே வந்த போது ஃப்ளாஷ் அப்படியே வெளிச்சம். அப்பா தேவமே, தேவனே அவன் கடினப்படுத்துறாராம். தேவன் ஏத்துக்காத மாதிரி நம்ம உலகத்துல இருக்கிறவங்க, முன்குறிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படும் வரைக்கும் தேவனே அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி வைக்கிறாராம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அவ்வளோ அதிசயம். தேவன் பாருங்க. எனக்கு அப்போதான் இந்த பார்வோன் ஞாபகம் வந்தது எனக்கு இதை படிக்கும்போது. ஏன்னா நீ போ, மோசே கிட்ட சொல்வார், நீ போ, நான் சொல்கிறதெல்லாம் செய், அது அடையாளங்கள்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் செய்ய சொல்லிட்டு சொல்வார். அவன் அனுப்ப மாட்டான். அவர் சொல்லிட்டு சொல்வார், அவன் அனுப்ப மாட்டான், அவன் இதயத்தை நான் கடினப்படுத்துவேன்னுவார். அதான் அவன் மனசை கடினப்படுத்தியிருக்கேன். அதுக்கு ஏன் தெரியுமா? வேசப்பா அதை நம்ம ஒரு சப்ஜெக்டாகவே பார்க்கலாம். அதை ஏன் தெரியுமா கடினப்படுத்தினாரு? இவர் போயிட்டு உங்கள் தேவன் யாருன்னு கேட்குவாங்க அப்படி சொல்லும் போது, ஏன்னா ஒரு 430 வருஷம் அவங்க அங்கே இருந்துட்டாங்க. அதுலேயே சில பேர் கேட்குவாங்க, ஒரு இடத்துல இஸ்ரவேலர் எகிப்தில் ஒரு இடத்துல 400 வருஷம் இருக்குது, ஒரு இடத்துல 430 வருஷம் இருக்கே, அது என்ன வேதத்தில் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு. வேதம் எப்பயுமே ஒரு டாட் கூட போய் சொல்லாது. யோசேப்பு இருக்கிறவர்லையும் அவங்க தலைமுறைகள் எல்லாம் மறுக்கிறவர்லையும் 30 வருஷம் நல்லா இருந்தாங்க, அடிமையாக இல்லை. 400 வருஷம்தான் அடிமையாக இருந்தாங்க.
அதனால தான் ஒரு இடத்துல வந்து இஸ்ரவேல் 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்கன்னு போட்டிருக்கோம். இஸ்ரவேல் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்கன்னு போட்டிருக்கோம். வித்தியாசம் இருக்கும். அதில் நீங்கள் கவனமாக படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற பதில் தெரியும். இங்கே அது நிறைய பேர் கேட்டாங்க, அது சேர்த்து சொல்லிட்டேன் நான். இந்த இடத்துல தேவனே சொல்வார். அப்போ அவர் சொல்வார், உங்களை யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்கும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுங்க. நான் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு சொல்வார். அவன் பார்வோன்னு சொல்லுவான். அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் படிங்களேன், உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் படிங்க, அது தெரியும். தேவன் அந்த மாதிரி அற்புதங்கள் அதிசயங்களை மாதிரி மகத்துவமான காரியத்தை எகிப்தில் செய்வார். அப்போ எகிப்து மட்டும் இல்லை, உலக தேசங்கள் இருதயம் கரைஞ்சி போயிருக்குன்னு வேணும் சொல்லும். கர்த்தர் யாரு எனக்கு தெரியாதுன்னா நீ சொன்ன, எகிப்து உனக்கு மட்டும் கர்த்தர் யாருன்னு கிடையாது, உலகத்துக்கே கர்த்தர் யாருன்னு நான் காமிக்கிறேன்றது தான் தேவன் அங்கே செய்வார். அல்லேலூயா. அங்கே தான் இங்கே சொல்கிறாரு, முன்குறிக்கப்பட்டவர்கள், பிதாவினால் முன்கறிக்கப்பட்ட உலக ஜனங்கள், புற ஜாதிகள் ரட்சிக்கப்படுற வரலையும் இஸ்ரவேலரை கடினப்படுத்தி வச்சுக்கிறத கர்த்தராம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவரை கடினப்படுத்தி வச்சுக்கிறான் நமக்காக. ஆனால் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம ஆமோஸ் 9:8 சொல்லியிருக்கு, எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த நம்பர் இந்த நம்பர் முடிஞ்சவுடன் 17, 18, 19, 20 பாருங்க. நீ பயந்துரு, நீ பெருமை பாராட்டாத. நீ ஏன்னா அவங்க வேர்லையும் அவங்க தண்டில் இருக்கிற சத்துந்தான் அவங்க இடத்துல ஒட்டப்பட்டிருக்கிற நமக்கு ஒலிவ மரமாகிய அவங்களோட சத்து தான் காட்டு ஒலிவ மரமாகிய நமக்கு கிடைக்குது. அதை நம்ம மறக்கக்கூடாது. அவங்க விட்டதுனால தான் தேவனுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிற தயவும் இறக்கமும் நம்ம கிடைச்சிருக்கு. அதனால் இஸ்ரவேலுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க கட்டாயம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, அது நிச்சயம். அவங்களுக்காக ஜெபிங்க. ஏசப்பா சீக்கிரமாக, ஏசப்பா வந்து எருசலேமில் உலகம் முழுவதும் இஸ்ரேல் தேசத்தில் எருசலேம்லேருந்து ஆளுகை செய்வாங்க. அப்போ தான் அது பரிசுத்த தேசமாக இருக்கும். அப்போ தான் எருசலேம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும். அது வரலையும் எல்லா உலக நாடுகளும் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அதுவும் நாடு தான். அது அப்படி தான் இருக்கும். நிறைகள் குறைகள் உண்டு, அங்கேயும் பாவம் உண்டு பரிசுத்தமும் உண்டு, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி. ஏசப்பா வந்து இஸ்ரேலில் ஆளுகை 1000 வருஷம் செய்யும் போது மட்டும்தான் அது பரிசுத்த நாடாக இருக்கும், பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும் எருசலேம். அது வரலையும் எல்லா தேசம் எப்படியோ அப்படி இருக்கும். அதுக்காக ஏசப்பா கொடி சூத்திரம் ஜெபிக்கணும். அவங்களுடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக, அவங்க ஜெயத்துக்காக கட்டாயம் டெய்லி நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவன் வந்து இனி வரும் நாட்களில் அந்த பரலோக வேதத்தின் ரகசியத்தை இஸ்ரவேலில் நிறைவேறும். அதை நம்ம பார்க்க இருக்க மாட்டோம். கண்டிப்பாக அங்கே ஆலயம் கட்டுவாங்க. அங்கே வந்து அந்தி கிறிஸ்து, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் வலுசிருப்பம் என்று சொல்கிற லூசிபேர் அந்தி கிறிஸ்துவா வந்து ஆளுகை செய்வான். பிசாசே அங்கே வரும். தேவனே 7 வருஷம் உலகத்தை அவங்க கையில் கொடுக்க போகிறாரு. அதை பார்க்க நம்ம இருக்க மாட்டோம். ஆலயம் கட்டுவாங்க, அதை பற்றி அது நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த பரலோக ரகசியம் அங்கே நடக்க போது. அதுக்கு சீக்கிரமாக காலகட்டங்கள் நம்ம கண்ணு பார்க்குது, காது கேட்குது இருக்குது. அதுக்காக கர்த்தர் கோடி சூத்திரம். ஏசப்பா சீக்கிரமாக வந்துன்னுக்குறாங்க. நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்குள்ளே எப்போ சந்தோஷமாக இருங்க, அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.